அன்பு உறவுகளே, லாஸ்ட் டேஸ் ஆஃப் டயபிட்டீஸ் என்ற இந்த புத்தகம் என் வாழ்க்கையில் நீரிழிவு நோயை பற்றிய ஒரு புதிய புரிதலை அளித்தது. எனக்குள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த புத்தகம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இதன் முக்கிய கருத்துக்களை பாட்காஸ்டாக வடிவமைத்துள்ளேன். இந்த முழு புத்தகத்தை இலவசமாக பதிவிறக்கம் செய்யும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இந்த பாட்காஸ்ட் நீரிழிவை பற்றி ஒரு புதிய பார்வையை உங்களுக்கு அளிக்கும் என்று நம்புகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த பாட்காஸ்டை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். மேலும் வெல்லின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த புத்தகம் டாக்டர் பிஸ்வரூப் ராய் சௌத்ரியோட லாஸ்ட் டேஸ் ஆஃப் டயபெட்டிஸ். சும்மா தலைப்ப படிச்சாலே போதும், இது ஏதோ சாதாரண புத்தகம் இல்லைன்னு தெரியுது. நீரிழிவு நோய்க்கு கடைசி நாட்களா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, தலைப்பு நிச்சயமா கவனத்தை இருக்குது. உள்ளே இருக்கிற விஷயங்கள் அதை விட ஆச்சரியமா இருக்கு. இந்த புத்தகம் நீரிழிவு நோயை 3 கோணத்துல பாக்குது. முதல்ல, நாம எல்லோரும் உண்மைன்னு நம்புற ஒருமித்த கருத்து, அதாவது கன்சென்சஸ். சரி. ரெண்டாவது, இதன் பின்னால இருக்கிறதா சொல்லப்படுற சதி, அதாவது கன்ஸ்பிரசி. கடைசியா இதுக்கான உண்மையான தீர்வு, கியூர். இது நாம வழக்கமா கேட்கிற மருத்துவ ஆலோசனைகளுக்கு நேர எதிரா இருக்கு. அப்போ இது ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். சரி, அப்போ இத பத்தி விரிவாவே பேசுவோம். நீரிழிவு நோய நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அதை கண்டுபிடிக்கிற முறைகள் சரியா? நாம எடுத்துக்கிற மருந்துகளோட உண்மையான விளைவு என்ன? கடைசியா இந்த நோயிலிருந்து முழுசா விடுபட முடியுமா? அதுக்கு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் என்ன வழிய சொல்றாருன்னு பாப்போம். நிச்சயமா. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீரிழிவு நோயாளிங்க மாம்பழம் சாப்பிடலாமா கூடாதா? பொதுவா என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா கூடாதுன்னு தானே? ஆமா. ஆனா இந்த புத்தகம் தாராளமா சாப்பிடலான்னு சொல்லுது. அப்படியா? நான் கூட மாம்பழம்னா சர்க்கரை நோயாளிங்க பக்கத்திலே போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது வானிலை தலைகீழா இருக்கே. இன்னொரு கேள்வி, ஒருத்தருக்கு தொடர்ந்து சுகர் லெவல் 250 mg/dlக்கு மேல இருந்தா அவருக்கு கண்டிப்பா நீரிழிவு நோய் இருக்குன்னு அர்த்தமா? பொதுவான கருத்து அதுதான். ஆனா இந்த புத்தகம் 250 mg/dlங்கிறது நீரிழிவு நோயா இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுது. இந்த பதில்களே நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற பல விஷயங்களை இந்த புத்தகம் கேள்வி கேட்க போகுது. சரி, அப்போ முதல் விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஒருமித்த கருத்து அப்படிங்கிற அத்தியாயத்துல நீரிழிவு நோய்க்கான சிகிச்சையோட அடித்தளத்தையே கேள்வி கேட்கிறாரு ஆசிரியர். அதாவது, இரத்த சர்க்கரையை குறைக்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது மாரடைப்பு மாதிரியான இதய நோய்கள் வர்ற ஆபத்தை குறைக்காதுன்னு சொல்றாரு. இதுதான் மருத்துவத்தோட அடிப்படை நோக்கமாச்சே. ஆமா, இதுதான் அதிர்ச்சியான விஷயம். சர்க்கரையை கட்டுப்படுத்தினா இதயம் பாதுகாப்பா இருக்கும்னு நம்புறோம். ஆனா மெட்ஃபார்மின் மருந்து பத்தின ஒரு 13 ஆய்வுகளை ஒன்னா சேர்த்து செஞ்ச ஒரு மெட்டா பகுப்பாய்வை ஆசிரியர் உதாரணமா சொல்றாரு. அந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா, மெட்ஃபார்மின் எடுத்துக்கிறவங்களுக்கு இதய நோய் இறப்பு, இதய செயலிழப்பு மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு குறையுதுன்னு சொல்ல போறீங்க? இல்ல, குறையறதுக்கு பதிலா லேசா அதிகரிக்குதான். ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? நாம சர்க்கரை நோய்க்காக எடுத்துக்கிற ஒரு முக்கியமான மருந்து இதய நோயோட ஆபத்தை அதிகரிக்குதா? இது நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. புத்தகம் சொல்றது அதுதான். சர்க்கரை அளவு குறையுது, ஆனா ஆபத்து அதிகமாகுது. இது மெட்ஃபார்மின் மட்டும் இல்ல. ADOPT அப்படிங்கிற இன்னொரு ஆய்வு சுட்டிக்காட்டி கிளைபோரைடு, ரோசிக்ளிட்டசோன் மாதிரியான மற்ற மருந்துகளும் மெட்ஃபார்மினை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு சொல்றாரு. என்ன மாதிரி விளைவுகள்? அதிக இறப்பு விகிதம், உடம்புற நீர் கோர்த்து வீக்கமாகிறது, உடல் எடை அதிகமாகிறதுன்னு பக்க விளைவுகள் அதிகம்னு குறிப்பிடுறாரு. அப்போ ஆசிரியர் சொல்ல வர்ற கருத்து என்ன? மருந்துகளே வேண்டாமா? அவர் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சொல்றாரு. உயர் இரத்த சர்க்கரை ஒரு ஆபத்தான விஷயம்தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அது எப்படி குறைக்கிறோங்கிறது தான் முக்கியம். இயற்கையான முறையில சர்க்கரையை குறைக்கிறது நல்லது. ஆனா மருந்துகள் மூலமா செயற்கையா குறைக்கிறது அந்த ஆபத்தை விட மோசமான விளைவுகளை கொடுக்கலான்னு சொல்றாரு. இதுதான் புத்தகத்தோட மைய வாதங்கள்ல ஒண்ணு. இதுக்கே இவ்ளோ அதிர்ச்சியா இருந்தா அடுத்த விஷயம் இன்னும் பெருசா இருக்கு. வெறுமயத்துல சர்க்கரை அளவு 100 mg/dlக்கு மேல இருந்தாலோ இல்ல HbA1c 5.6%க்கு மேல இருந்தாலும் அவங்கள நீரிழிவு நோயாளின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த அளவுகோல்கள்னால உலகத்துல கிட்டத்தட்ட 70% மக்கள்
தவறா நீரிழிவு நோயாளின்னு முத்திர குத்தப்படுறாங்கன்னு இந்த புத்தகம் குற்றஞ்சாட்டுது. ஆமா, இந்த HbA1cங்கிறது உங்க கிரிக்கெட் பேட்ஸ்மேனோட 3 மாசத்து ஆவரேஜ் மாதிரி. அன்னன்னைக்கு ஸ்கோர் மாறலாம், ஆனா ஆவரேஜ் பார்த்தா அவரோட உண்மையான ஃபார்ம் தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் ரத்த சர்க்கரை அளவும். இந்த புத்தகம் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த ஆவரேஜை ரொம்ப குறைவா நிர்ணயிச்சு உண்மையில நோயில்லாத பல பேரை நோயாளின்னு சொல்லி மருந்து சாப்பிட வைக்கிறாங்கிறது தான். ஒரு நிமிஷம், 70% மக்கள் தவறா நோயாளின்னு சொல்லப்படுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்? அப்போ லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான மக்கள் தேவையில்லாம மருந்தெடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா? இது நம்ம ஆரோக்கிய அமைப்பின் மேலேயே ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. சரி, அப்போ இந்த நோயை கண்டுபிடிக்கிற முறையே தப்புன்னு புத்தகம் சொல்லுது. அதுதான் இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. இந்த எண்கள், இந்த 200 mgdl மாதிரியான அளவுகள் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இதுதான் விஷயத்தையோட ஆணிவேர். இந்த புத்தகம் சொல்றபடி 200 mgdl அப்படிங்கிற அளவுகோல் 1979ல பிமா இந்தியர்கள்னு ஒரு பழங்குடியின மக்கள் மத்தியில நடத்தப்பட்ட ஒரு ஆய்வா அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டது. பிமா இந்தியர்களா? ஆமா, அவங்களுக்கு ரெட்டினோபதி அப்படிங்கிற கண்ணோய் வர்றதுக்கும் சர்க்கரை அளவுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்திருக்காங்க. ஓ, ஆனா எல்லா டாக்டர்களும் இந்த 200 mgdl அளவு தானே பயன்படுத்துறாங்க. ஒரு சின்ன பழங்குடி இனத்தோட ஆய்வை வச்சு உலகத்துக்கே ஒரு விதிமுறையை வகுத்துட்டாங்களா? இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஆசிரியர் அதே தான் கேட்கிறாரு. அதுலயும் அந்த ஆய்வுக்கு எடுத்துக்கிட்ட தரவுகள் ரெட்டினோபதி நோய் வந்த 100க்கும் குறைவான நபர்கள்கிட்ட இருந்து கிடைச்சதுதான்னு சுட்டி காட்டுறாரு. 100 பேரை வச்சா? ஆஹா, ஒரு உலகாவிய அளவுகோல் இவ்வளவு சின்ன தரவு தொகுப்பிலிருந்து வந்தது ஆச்சரியமா இருக்குல்ல? அதுக்கப்புறம் பிமா இந்தியர்கள் மத்தியிலையும் மத்த இன மக்கள் மத்தியில நடத்தப்பட்ட பெரிய ஆய்வுகள் உண்மையில நீரிழிவு நோய்க்கான வரம்பு இதை விட ரொம்ப அதிகமா, அதாவது 230லிருந்து 250 mgdl வரைக்கும் இருக்கலான்னு காட்டுறதா புத்தகம் சொல்லுது. அப்போ நாம இப்ப பயன்படுத்துற அளவுகோல் ரொம்பவே குறைவா இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, ஒரு குறைந்த அளவுகோல் அதிக மக்களை நோயாளியாக்குது. அதனால இந்த நோயறிதல்ல சில திருத்தங்கள் செய்யணும்னு ஆசிரியர் பரிந்துரைக்கிறாரு. முதல்ல வயசாக ஆக நம்ம உடம்புல சர்க்கரை அளவு இயற்கையாவே கொஞ்சம் அதிகமாகும். சரி. அதனால 50 வயசுக்கு மேல ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 mgdl அந்த வரம்புல கூட்டிக்கணும்னு சொல்றாரு. ஓகே, வயச கணக்குல எடுத்துக்கணும். அடுத்து? ரெண்டாவது, வெப்பநிலை. குளிர்காலத்துல நம்ம உடம்புல சர்க்கரை அளவு இயல்பாவே ஒரு 10 mg/dl அதிகமா இருக்குமா? மூணாவது, ரத்தம் எடுக்கிற இடம். விரல் நுனியில எடுக்கிற சர்க்கரை அளவு நம்ம நரம்புல இருந்து எடுத்து லேப்ல டெஸ்ட் பண்றதை விட 10% அதிகமா காட்டுமா? இந்த காரணிகளை நம்ம பொதுவா கணக்குல எடுத்துக்கிறதே இல்ல. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். சொல்றேன். ஆசிரியரோட கணக்குப்படி ஒரு 60 வயசானவர் குளிர்காலத்துல விரல் நுனியில குத்தி டெஸ்ட் பண்றாருன்னு வச்சுப்போம். பொதுவான அளவு 200. ஆனா அவரோட உண்மையான நீரிழிவு நோய்க்கான வரம்பு என்னவா இருக்கும்னா அடிப்படை அளவான 250 mg/dl பிளஸ் வயசுக்காக ஒரு 10. 60 வயசுல 50 போனா 10. சரி. ஆமா, பிளஸ் குளிர்காலத்துக்காக ஒரு 10. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 270 mg/dl. விரல் நுனி சோதனைங்கிறதால இன்னும் கொஞ்சம் மாறுபடலாம். ஆனா 200க்கும் 270க்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இந்த கணக்குப்படி பார்த்தா 260 இருக்கிற ஒரு நோயாளி இல்ல. ஆனா நம்ம சிஸ்டம் படி அவர் ஒரு தீவிர நீரிழிவு நோயாளி. மருந்துகள் வேலை செய்யலைன்னு சொல்றதே பெரிய விஷயம். ஆனா இந்த நோயை கண்டுபிடிக்கிற முறையே தப்புன்னு புத்தகம் சொல்லுது. இது அறிவியலை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகுது. இத மருத்துவத்துறையோட சதினே ஆசிரியர் சொல்றாரு. இது ரொம்ப கடுமையான வார்த்தையாச்சே. ஆமா, இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. காலப்போக்குல இந்த நீரிழிவு நோயை கண்டுபிடிக்கிற அளவுகோல்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்காங்கன்னு ஒரு அட்டவணை மூலமா விளக்குறாரு. இந்த மாதிரி அளவுகோல்களை மாத்துனதால சீனாவுல நீரிழிவு நோயாளிகளோட எண்ணிக்கை வெறும் 3.5% இருந்து 50.1% உயர்ந்ததா ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாரு. உலக சுகாதார நிறுவனமே இந்த மாற்றங்களை ஏத்துக்கலன்னு புத்தகம் குறிப்பிடுது. இந்த சதிங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. மருந்து கம்பெனிகள் லாபம் பாக்குறாங்க, சரி. ஆனா கோடிக்கணக்கான மக்களின் ஆரோக்கியத்துல இவ்ளோ பெரிய சதி நடக்குதுன்னு சொல்றது கொஞ்சம் மிகைப்படுத்தலா தெரியலையா? ஆசிரியர் அதுக்கு ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறாரு. அத மரண முக்கோணம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு சுழற்சி மாதிரி. ஒன்னு, கொலஸ்ட்ரால் குறைக்கிற மருந்துகள் நீரிழிவு நோயை உண்டாக்கலாம். சரி. 2, உயர் இரத்த அழுத்தத்துக்கான மருந்துகள் நீரிழிவு நோயை உண்டாக்கலாம். 3, நீரிழிவு நோய்க்கான மருந்துகளே உயர் இரத்த அழுத்தத்துக்கு வழிவகுக்கலாம். அப்போ இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சியா? ஒரு நோய்க்காக மருந்தெடுத்தா அது இன்னொரு நோயை உருவாக்குது, அதுக்கு மருந்தெடுத்தா இதுல இருந்து வெளியே வர வழியே இல்லையா?
இது ஒருத்தரை வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட வைக்கிற ஒரு விளையாட்டம் தெரியுது. ஆசிரியர் அதேதான் சொல்றாரு. இது ஒரு மருந்து சார்பு நிலையை உருவாக்கி மருந்து நிறுவனங்களுக்கு தொடர்ந்து லாபம் ஈட்டி தருதுன்னு வாதிடுறாரு. அதுக்கு இன்னொரு வலுவான ஆதாரத்தையும் சொல்றாரு. கொலஸ்ட்ராலுக்கான வழிகாட்டுதல்களை உருவாக்குன ஒரு குழுவுல இருந்த 8 பேர்ல 7 பேருக்கும் என்ன? மருந்து நிறுவனங்களோட நேரடி நிதித் தொடர்பு இருந்திருக்குன்னு சொல்றாரு. ஆனா அதே தரவுகளை பயன்படுத்தின கோக்ரேன் அப்படிங்கிற ஒரு சுதந்திரமான நிறுவனம் கொலஸ்ட்ரால் மருந்துகளால பெருசா எந்த பயனும் இல்லைன்னு சொன்னதாவும் குறிப்பிடுறாரு. இத நாம பக்கச்சார்பின்றி புத்தகத்தில் ஆசிரியர் இப்படி வாதிக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு சொல்றோம். இவ்ளோ கடுமையான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சரி, இதுக்கெல்லாம் தீர்வுதான் என்னன்னு கேட்க தோணுது. பல மருத்துவர்கள் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தலாம், ஆனா குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த புத்தகம் நோயை குணப்படுத்தவே முடியும்னு உறுதியா சொல்லுது. அது எப்படி சாத்தியம்? ஆசிரியர் இதுக்கு ஒரு ஆய்வை மேற்கோள் காட்டுறாரு. UK ப்ராஸ்பெக்டிவ் டயபெட்டிஸ் ஸ்டடீஸ் 7. இந்த ஆய்வுல உணவு பழக்கத்தை மாத்துனது மூலமாவே பலரோட நீரிழிவு நோய் குணமாகிருக்கு. ஆசிரியரோட தீர்வுக்கு அடிப்படை இதுதான். மனிதனால் உருவாக்கப்பட்ட உணவுகளை முற்றிலுமா தவிர்க்கிறது. அதாவது இயற்கைக்கு திரும்புவது. மனிதனால் உருவாக்கப்பட்ட உணவுகள்னா எதையெல்லாம் சொல்றாரு? அது சுருக்கமா VIP டயட் அப்படின்னு சொல்றாரு. இதை நாம தவிர்க்கணும். இந்த VIPங்கிறது MRP அப்படிங்கிற வார்த்தைகளோட சுருக்கம். MRP. ஆமா. M பால் மற்றும் விலங்கு பொருட்கள். R சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள், அதாவது வெள்ளை சர்க்கரை, உப்பு, ரீஃபைண்ட் எண்ணெய். P பேக் செய்யப்பட்ட உணவுகள், அதாவது பிஸ்கட், ரொட்டி, சாஸ், பதப்படுத்தப்பட்ட எல்லாமே. சரி, இதையெல்லாம் தவிர்க்கணும். அப்போ எது சாப்பிடணும்? அதுதான் அவர் சொல்ற DIP டயட்டா? அதுக்கு என்ன அர்த்தம்? DIPன்னா ஒழுக்கமான மற்றும் புத்திசாலி மக்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல 4 படிகள் இருக்கு. படி 1, இந்த டயட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 48 மணி நேரத்துக்கு மருந்துகளை நிறுத்திட்டு சர்க்கரை அளவை தொடர்ந்து கண்காணிக்கணும். ஓகே. படி 2, காலை உணவு. இதுல பழங்கள் மட்டும்தான். உங்க உடல் எடையை பொறுத்து ஒரு 600லிருந்து 800 கிராம் வரைக்கும். காலையில 800 கிராம் பழமா? அது கிட்டத்தட்ட 1 கிலோ. ஒருவேளை சாப்பாடே பழம்தான். கேட்கவே மலைப்பா இருக்கு. ஆனா பலன் இருக்கும்னா முயற்சி பண்ணலாம். சரி, அடுத்த படி என்ன? படி 3, மதிய உணவுக்கு முன்னாடியும் இரவு உணவுக்கு முன்னாடியும் ஒரு 400 கிராம் பச்சை காய்கறிகள் கொண்ட சலாட் சாப்பிடணும். தக்காளி, வெள்ளரிக்காய், கேரட், பீட்ரூட் மாதிரி. அதுக்கப்புறம் தான் நம்ம வழக்கமான சைவ சாப்பாட்டை சாப்பிடணும். படி 4, கடைசியா நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த MRP, அதாவது VIP உணவுகளை வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமா நீக்கிறது. இந்த உணவு முறை வேலை செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? சும்மா பழம், காய் சாப்பிட்டா எப்படி சர்க்கரை நோய் குணமாகும்? அதுக்கு ஆசிரியர் ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு. நாம இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புல DLS மற்றும் AGE மாதிரியான நச்சு பொருட்கள் உருவாகுது. இந்த நச்சுக்கள் நம்ம இரத்த குழாய்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு டிராஃபிக் போலீஸை வேலை செய்ய விடாம தடுக்குது. டிராஃபிக் போலீஸா? புரியல. அந்த டிராஃபிக் போலீஸ் பேரு தான் நைட்ரிக் ஆக்சைடு. அது இரத்த குழாய்களை விரிவடைய வச்சு ரத்தம் சீரா போக வழி செஞ்சு அடைப்பு ஏற்படாம பாத்துக்கும். நம்ம இன்சுலின் சரியா வேலை செய்யறதுக்கும் இது ரொம்ப முக்கியம். இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை குறைச்சிடுது. ஆனா நாம இந்த TIP டயட்டுக்கு, அதாவது இயற்கை உணவுகளுக்கு மாறும்போது நம்ம உடம்பு மறுபடியும் அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்குது. கரெக்ட். நம்ம உடம்பு மறுபடியும் நைட்ரிக் ஆக்சைடை சரியா உற்பத்தி செய்ய ஆரம்பிக்குது. அந்த டிராஃபிக் போலீஸ் மறுபடியும் வேலைக்கு வர்ற மாதிரி. அப்போ உடலோட செயல்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்புதுன்னு விளக்குறாரு. இது வெறும் தியரி தானா, இல்ல நிஜமாவே நிரூபிச்சிருக்காரா? அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தையே புத்தகத்துல பகிர்ந்துகிறாரு. டாக்டர் PM ஹெக்டே மாதிரி பெரிய மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழு முன்னாடி தன்னோட உணவு முறைய 72 மணி நேரத்துல நிரூபிச்சு காட்டுறதா ஒரு சவால் விடுறாரு. தினமும் 36 யூனிட் இன்சுலின் எடுத்துக்கிட்ட ஒரு பேராசிரியரை இந்த டயட்டுக்கு மாத்துறாங்க 3 நாள்ல. என்ன ஆச்சு? அவர் இன்சுலினை முழுமையா நிறுத்தி அவரோட சர்க்கரை அளவு ஆரோக்கியமான நிலைக்கு வந்ததா சொல்றாரு. இது அவருடைய கூற்றுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. ஆக இந்த ஆழமான அலசல் மூலமா நீரிழிவு நோய் பத்தின நம்ம பொதுவான நம்பிக்கைகள், புரிதல்கள் எல்லாத்துக்கும் சவால் விடுற ஒரு புத்தகத்தை பத்தி விரிவா பார்த்திருக்கோம். நோயை கண்டுபிடிக்கிற முறையிலிருந்து அதுக்கான சிகிச்சை வரைக்கும் எல்லாத்தையும் இது கேள்விக்குள்ளாக்குது. நிச்சயமா இது வெறும் மருத்துவ புத்தகம் இல்ல.
மருத்துவ வழிகாட்டுதல்கள் எப்படி உருவாக்கப்படுது, அதுல தொழில் நிறுவனங்களோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, அதை விட முக்கியமா நம்ம உணவுல எவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்கிறத பத்தி உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கும். நம்ம வாழ்க்கை முறைக்கும் உணவுத் தேர்வுகளுக்குமான ஒரு நேரடி விமர்சனமா இதை எடுத்துக்கலாம். ஆசிரியர் நீரிழிவு நோயே இல்லாத அந்தமான்ல இருக்கிற ஜராவா பழங்குடியினரோட உணவையும் உலகத்திலேயே நீரிழிவு நோய் அதிகம் உள்ள குவைத் மக்களோட உணவையும் ஒப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியை கேக்குறாரு. இந்த கிரகத்தோட வலிமையான விலங்குகள்ல ஒன்னான யானை வெறும் செடி கொடி பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வாழுது, அதுக்கு ஏன் நீரிழிவு நோய் வர்றதில்ல? இந்த ஒரு கேள்வி நம்ம நவீன உணவு முறைக்கும் இன்னைக்கு பெருகிக்கிட்டு வர்ற நாள்பட்ட நோய்களுக்கான தொடர்பை பத்தி நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது.